கிருஷ்ணகிரியில் 3 வயது குழந்தையை கடத்தி வீட்டிற்குள் அடைத்து கேஸ் சிலிண்டரை திறந்து கொல்ல முயன்ற நிலையில் போலீசார் அதிரடியாக செயல்பட்டு குழந்தையை மீட்டு இருக்கிறார்கள். கடத்தல் மிரட்டல் நடந்தது என்ன? மனைவியை தாக்கி உறவினரின் மகனை கடத்தி 5 மணி நேரம் பதட்டத்தை ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வாடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜா அமுதா தம்பதி. ராஜா புதிதாக வீடு கட்டியதில் கடன் வாங்கிய நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போல இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட அமுதாவை அவரது கணவன் ராஜா பலமாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த அமுதா அவரது அண்ணன் காளியப்பனுக்கு தகவல் அளித்துள்ளார். விரைந்து வந்த காளியப்பன் அமுதாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அப்போது ராஜா தனது மனைவி இனி தன்னுடன் வாழ வரமாட்டாள் என்று நினைத்துக் கொண்டு காளியப்பனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அவர் வீட்டில் இல்லாத நிலையில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த காளியப்பனின் 3 வயது மகன் ரோஹித்தை கடத்தி தனது வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார் ராஜா. குழந்தையை வீட்டிற்குள் வைத்து தானும் வீட்டிற்குள்ளேயே இருந்து கதவுகளை பூட்டிக் கொண்டார் ராஜா. தனது மனைவியை அழைத்து வந்தால் மட்டுமே குழந்தையை விடுவேன் என்றும் வீட்டிற்குள் இருந்து ராஜா மிரட்டி இருக்கிறார். தகவலின் பேரில் பாரூர் போலீசார் மற்றும் போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குழந்தையை விட்டுவிடும்படி பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு சமாதானமாகாத ராஜா திடீரென வீட்டில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டரை திறந்து கேஸை வீடு முழுவதும் கசிய விட்டார். சமையல் கேஸின் நாற்றம் வெளியே வந்தது தெரிந்தவுடன் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருந்த ராஜா சிகரெட் லைட்டரை எடுத்து தீ பற்ற வைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார். இனிமேலும் தாமதித்தால் விபரீதமாகிவிடும் என்று உணர்ந்த போலீசாரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு அதிரடியாக உள்ளே புகுந்தனர். மேலும் துரிதமாக செயல்பட்டு ராஜாவின் கையில் இருந்த லைட்டரையும் கைப்பற்றினர். ராஜாவின் பிடியிலிருந்து குழந்தையை மீட்டு அவசரமாக வெளியே கொண்டு வந்தனர். அதே நேரத்தில் மற்றொரு தீயணைப்பு வீரர் கேஸ் சிலிண்டர் கசிவை தடுத்து நிறுத்தினார். சிலிண்டரை வீட்டிற்குள் இருந்து வெளியே எடுத்து வந்து திறந்தவெளி இடத்தில் வைத்து அபாய நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். தன்னை கைது செய்ய வேண்டாம், இங்கேயே விட்டுவிடுமாறு கெஞ்சிய ராஜாவை போலீசார் நைசாக பேசி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். ராஜா மீது கடத்தல், கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சுமார் 5 மணி நேரம் நீடித்த பதட்டம் போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினரின் துரித நடவடிக்கையால் முடிவுக்கு வந்தது.